வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. அங்காள பரமேஸ்வரிய பொறுத்தவரைக்கும் அந்த அம்மா வந்துங்க எல்லா பெண் தெய்வங்களோட ரொம்ப உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. "என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? காளி கூட இருக்காங்களே" அப்படின்னு நீங்க கேட்கலாம். காளி போல தான் அங்காளிங்க. அங்காளின்னாலே காளி ரூபம் தான் அர்த்தம். மேல்மலையனூர்ல பெரியாயி ரூபம் கொண்டு அப்படி பெருசா வானத்த பார்த்து படுத்திருக்கிறதும் அங்காளம்மன் தான். அதே மாதிரி மயான காளி ரூபம் கொண்டதும் அந்த அம்மா தான். அதனால வந்துங்க அங்காளின்னாலே காளின்ற மீனிங் தாங்க. அதே மாதிரி ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள் காளி போல தான் அங்காளம்மனும். அதே மாதிரி நெறைய உக்கிரமான தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இருந்தாலும், இப்போ வராகி இருக்காங்க. வராகி வந்து பன்றி முகம் கொண்ட அம்மா. அவங்க வந்து ரொம்ப உக்கிரமான தெய்வம் தான் சொல்லப்படுது. அதே மாரி பிரத்யங்கரா தேவி அவங்க வந்துங்க சிங்க முகம் கொண்டவங்க. அவங்களும் ரொம்ப உக்கிரம் தான் சொல்லப்படுது. ஆனா, அவங்கலாம் வந்துங்க பெரும்பாலும் சுடுகாட்ல கோயில் கொண்டு அமர மாட்டாங்க. அங்காள பரமேஸ்வரி மட்டும் தாங்க சுடுகாட்ல கோயில் கொண்டு அமர்ந்திருக்கிற தெய்வம். அதே மாதிரி ரொம்பவும் துடியான தெய்வம் அந்த அம்மா. அந்த அம்மா கோயில் சூலத்தில நீங்க யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கஷ்டம் தராங்க, துன்பம் தராங்கன்னா, "தாயே நீ பார்த்துக்கோன்னு" அந்த அம்மா சூலத்தில ஒரு எலுமிச்சம்பழத்த சொருவி விட்டீங்கன்னா போதும். உங்க எதிரியே அந்த அம்மா பார்த்துப்பா. அந்த மாதிரி ரொம்ப துடியான தெய்வம். அதாவது அவங்க கற்பனையோ, கதையோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டும். அந்த அம்மாட்ட போய் நின்னு நம்ம ஒரு விஷயத்துக்காக வேண்டும்போது, கண்டிப்பா அது நடக்கும்போது தெரியும் நம்மளுக்கு அந்த அம்மா துணை நிக்கிறா அப்படின்றது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நெறைய பேர் மலையனூர்ல சொல்லுவாங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து நான் குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிங்க திருமண தடைகள், கிரக கோளாறுகள் அந்த மாரி செவ்வாய் தோஷங்கள் அந்த மாரி விஷயங்கள் கூட அந்த அம்மாவ போய் வணங்கும்போது அதெல்லாம் சரியாகும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நான் சொல்ல வர்றது வந்து செய்வினை கோளாறுகள், அந்த பில்லி, சூனியம், ஏவலால பாதிக்கப்பட்டவங்க மலையனூர்ல போயிடுவாங்க. போயிட்டு அங்க வந்து இந்த மாரி பரிகாரங்கள் செய்வாங்க. அதே மாரி அ நெறைய விஷயங்களுக்கு